வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அறுத்ததுக்கு முன்னாடி கழுவிட்டு இந்த மாதிரி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். அதில் இருக்க இந்த மாவு தன்மையெல்லாம் இறங்குறதுக்கு. இதையும் ஒரு தடவை வடிகட்டிட்டு கழுவிக்கணும். அப்படியே இப்போ ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். வேகம் தண்ணி கொதித்து ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துக்கணும். ஃபுல்லு பாயில் பண்ணக்கூடாது. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த வரைக்கும் வந்தால் போதும். இதை நம்ம ஆஃப் பண்ணி வடி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வடி போட்டுக்கலாம். ஒரு வெள்ளை துணி மேலே இதை ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு முன்னாடி அது தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி அந்த தண்ணியெலாம் தொடச்சி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாவெல்லாம் எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகிருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் மீடியமாக வச்சுக்கலாம். தீயை வச்சுட்டு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். மாவு மேலே வெந்தவனையே எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி மேலே மாவு வெந்தவனையே எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இன்னொரு டைம் போட்டு எடுக்கணும். திரும்ப இருக்கா இது ஆறுனதுக்கு முன்னாடி ஆறிடுச்சு. இதை நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் வர எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தீயை மீடியமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.